இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 44 46 முடிய. இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைத்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல் முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். அன்பிற்குரியவர்களே, வயலில் புதையல் இருக்கிறது என்று நாம் கண்டுபிடித்து விட்டால் நாம் என்ன செய்வோம்? அந்த நிலத்தை வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அந்த நிலத்துக்கு சொந்தக்காரனுக்கு தெரியாமல் அதை நோண்டி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அப்படித்தான் இன்றைக்கு நாம் நம்பிக்கையாளர்கள் குறுக்கு வழியில் கடவுளுடைய அரசை அடைய முடியும் என்று பல்வேறு நிலைகளில் நாம் முயற்சி எடுக்கிறோம். ஒரு திருத்தலத்துக்கு போகிறது, பெரிய உண்டியல் போடுறது, பெரிய டொனேஷன் கொடுத்துறது, இஷ்டம் போல நடக்கிறது, தான் தோன்றித்தனமாக நடக்கிறது. அதுதான் நிலத்தில் உள்ள புதையலை நிலத்துக்காரனுக்கு தெரியாமல் நோண்டி எடுக்கிறது. நடத்தையில் காட்டணும். எல்லாத்தையும் விற்றுவிட்டு, தன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்றுவிட்டு அந்த புதையல் உள்ள நிலத்தை வாங்குகிறான் என்றால் அதில் ஒரு தியாகம் இருக்கிறது, அதில் ஒரு ஒடுக்குதல் இருக்கிறது, அதில் ஒரு பெரிய முயற்சி இருக்கிறது. ஃபெய்த் இஸ் a jumping into darkness என்று சொல்லுவார்கள். நம்பிக்கை என்பது ஒரு இருட்டில் குதிக்கிறது. அது எங்கே போய் மோதும், என்ன ஆகும், ஏதுன்னே தெரியாது. ஆபிரகாம் அப்படித்தானே கானா ஊருக்கு போறாரு. ஆண்டவர் சொல்லியவாறே புறப்பட்டான். நோவா ஆண்டவர் சொல்லியவாறே கப்பல் கட்டினான். அன்னை மரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமை நான், உம்முடைய வார்த்தைக்கு அடிமை நான், உம்முடைய விருப்பப்படி எனக்கு நடக்கட்டும் என்று. ஆண்டவர் இயேசு உம்முடைய விருப்பப்படியே நடக்கட்டும். They are jumping into the darkness. அன்பானவர்களே, தியாகம் இருக்கணும். என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனால் கடவுள் இருக்கிறாரு. அந்த முயற்சி, அந்த பெரும் முயற்சி, அந்த பெரிய தாக்கம் அது இருக்கணும். அதுதான் விற்கிறது. அப்போ அதில் ஒடுக்குதல் இருக்குது, அதில் பெரிய முயற்சி இருக்கிறது, அதில் விட்டு கொடுக்கிற பெரிய பண்பு இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும். அப்போ தான் அந்த புதையல் நமக்கு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த தியாகங்கள் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் இடுக்கான பாதை வழியை நுழைய வருந்தி முயல்கின்றோமா? எல்லாம் வல்லவரே எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நல்வழி நடக்கும்படி, நெறிமுறைப்படுத்தப்பட்ட பாதையில் இருக்கும்படி, இடுக்கான பாதை வழியே நுழைந்து விண்ணரசை சேரும்படி எங்களுக்கு வழியை காட்டுகிறீர். ஒளியாக இருக்கிறீர், துணையாகவும் வருகிறீர். எங்களை முழுவதும் உம்முடைய கைகளிலே ஒப்படைக்கிறோம். எங்களை தாழ்த்தி கொள்ளுகிறோம். தயவு கூர்ந்து தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.